குட் பேட் அக்லி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? கலெக்ஷன் எப்படி சார் நல்லா போயிட்டு இருக்கா? ஏன்னா முதல் நாள் வந்து 30 கோடின்னு சொன்னாங்க. அடுத்தடுத்த நாட்களில் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு? இவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய கலெக்ஷன் தான். இப்போ துணிவு படம் வந்து ஒரு 125 கோடி ரூபாய் தமிழ்நாடு தியேட்டர்கள் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து இது நெருங்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவல். அதை வந்து 4வது நாள்லேயே 100 கோடியை தாண்டிடுச்சு. பட் அதுக்கப்புறம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்க வந்து என்ட்ரி ஸ்ட்ராங்காக போடணும்னு நினைக்கிறேன். பிரேக் இவன் பண்ணாலும் பரவாயில்ல. ஆமாம், அவ்வளோதான். அவங்களுக்கு என்னென்னா இங்கே தொடர்ந்து பெரிய நடிகர்களுடைய படங்களை வாங்கணும். அப்போ வந்து எவ்வளோ பெரிய கிராண்டியர் ரிலீஸு, கிராண்டியர் செலவு, இது எல்லாமே அவங்க காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. சம்பளமும் அந்த நிறுவனம் தாராளமாக கொடுக்கணும்னா பல பேர் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வராங்க. அவங்க வந்து அஜித்துக்கு 165 கோடி ரூபா கொடுத்துருக்கோம், இது வந்து எடுத்துட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் கணக்கு. அவங்க வரும்போது இவ்வளோ பெரிய கணக்கு போட்டெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. இவ்வளோ வசூலாகும், அதில் நமக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும் அப்படின்லாம் வந்திருக்க மாட்டாங்க. நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக போய் நிற்கணும், அதுக்கு என்னவோ அதை செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்த படமும் அவங்களே பண்ணுறதெல்லாம் ஒரு தகவல் வருது. அதில் வந்து நிச்சயமாக அஜித்துக்கு இதை விட ஒரு பெரிய சம்பளம் தான் கொடுக்க போகிறாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் மூடி இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். குட் பேட் அக்லி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? கலெக்ஷன் எப்படி சார் நல்லா போயிட்டு இருக்கா? ஏன்னா முதல் நாள் வந்து 30 கோடின்னு சொன்னாங்க. அடுத்தடுத்த நாட்களில் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே மெல்ல குறைஞ்சி வந்துச்சு. அது எல்லா படங்களுக்கும் நடக்கிறது தான். ஓப்பனிங் வந்து அப்படியே 10 நாள் நீடிக்குமான்னா இருக்காது. அன்னைக்கு ஒரு கூட்டம் வரும், அதுக்கப்புறம் மெல்ல அப்படியே குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அதுதான் இந்த படத்துக்கும் நடந்திருக்கு. பட் இவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய கலெக்ஷன் தான். இப்போ துணிவு படம் வந்து ஒரு 125 கோடி ரூபாய் தமிழ்நாடு தியேட்டர்கள் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து இது நெருங்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவல். அதை வந்து 4வது நாள்லேயே 100 கோடியை தாண்டிடுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திணறி தான் வசூல் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட துணிவினுடைய வசூலை தாண்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. துணிவு படத்தப்போ அஜித் குமார் அவருடைய சம்பளம் வந்து ரொம்ப குறைவு தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ வசூல் ரீதியாக கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டார் நடிகரோட ஒரு பெரிய மாஸ் ஹிட்டு கொடுத்தா கூட தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு இது ஈக்குவலாக தான் வருது இல்லையா? அது எப்படி? இல்லை, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்க வந்து என்ட்ரி ஸ்ட்ராங்காக போடணும்னு நினைக்கிறேன். பிரேக் இவன் பண்ணாலும் பரவாயில்ல. ஆமாம், அவ்வளோதான். அவங்களுக்கு என்னென்னா இங்கே தொடர்ந்து பெரிய நடிகர்களுடைய படங்களை வாங்கணும். அப்போ வந்து எவ்வளோ பெரிய கிராண்டியர் ரிலீஸு, கிராண்டியர் செலவு, இது எல்லாமே அவங்க காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. சம்பளமும் அந்த நிறுவனம் தாராளமாக கொடுக்கணும்னா பல பேர் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வராங்க. அவங்க வந்து அஜித்துக்கு 165 கோடி ரூபா கொடுத்துருக்கோம், இது வந்து எடுத்துட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் கணக்கு. ஓகே, அவங்க வரும்போது இவ்வளோ பெரிய கணக்கு போட்டெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. இவ்வளோ வசூலாகும், அதில் நமக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும் அப்படின்லாம் வந்திருக்க மாட்டாங்க. நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக போய் நிற்கணும், அதுக்கு என்னவோ அதை செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்த படமும் அவங்களே பண்ணுறதெல்லாம் ஒரு தகவல் வருது. அதில் வந்து நிச்சயமாக அஜித்துக்கு இதை விட ஒரு பெரிய சம்பளம் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போது நீங்கள் அது அதிகரிச்சுட்டு தானே இருக்கு. அப்போ இந்த கணக்கு அவங்க வைக்கல. பெரிய அளவு லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு? இல்லை, லாபம் கிடைக்குதோ இல்லையோ பெரிய அளவு நஷ்டம் இல்லாமல் இருக்கும், அவ்வளோ. ஓகே, ஆமாம். ஏன்னா இப்போ இந்த படத்திற்கு தமிழ்நாட்டில் கிடைத்த வரவேற்பு மற்ற மாநிலங்களில் கிடைச்சதுன்னா இதோடைய வசூலே வேறு. அப்போ என்னென்னா இதில் வந்து கண்டென்ட்டுங்கிறது கொஞ்சமாக தான் இருக்குது. இதில் வந்து வெறும் அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவதற்கான ஒரு எலிமெண்ட்டாக இருந்தால் போதும்னு நினச்சிட்டாரு அவர். ஸோ இதை தாண்டி வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை அதுக்குள்ளே இருந்ததுன்னு வைங்களேன், அந்த ஹீரோ ஒர்ஷிப்லாம் மறந்து கதைக்குள்ளே போயிடுவான். இப்போ அங்கே அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கொண்டாடுறோம், அஜித்தை வந்து ரசிக்கிறோங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் அப்படி இல்லைல்ல. அப்போ அங்கே கை கொடுக்க வேண்டியது கதை தான். அதில் அவர் கொஞ்சம் கோட்டை விட்டார். அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸும் ஆனால் ரசித்து பார்க்குறாங்களே தமிழ்நாட்டை பொறுத்தவரை. பெரிய அளவு இல்லைனாலும் பார்க்குறாங்க. வெளியில் வந்து அவங்க புலம்புலங்க. இப்போ விடாமுயற்சி பார்த்துட்டு வெளியில் வந்து தலையில் அடிச்சுட்டு போனாங்கல்ல, அது இல்லை. அதுவே பெரிய ஆறுதல்ங்கிறேன். குட் பேட் அக்லி வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. இந்த சூழலில் இளையராஜா அவர்கள் 5 கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார், என்னோட பாடல்களை என்னோட அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சர்ச்சை ஓரளவு ஓயிரமாக இருந்த சூழலில் சமீபத்தில் அவருடைய சகோதரர் கங்கை அமரன் ஒரு வீடியோவில் பேசும்போது வந்து ரொம்பவே அதே இளையராஜா அவர்கள் சொன்னதையே வேறு வெர்ஷனில் பேசியிருந்தார். எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் ரொம்ப பாசிட்டிவாக இளையராஜாவை பாசிட்டிவாக பேசுகிறதா நினச்சி நிறைய விஷயங்களை அவரே உளறி இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. முக்கியமாக தில்லானா மோகனாம்பாளை எப்படி கரகாட்டக்காரனாக மாற்றணும்னு அவர் பேசுகிறாரு. அப்போ தில்லானா மோகனாம்பாள் ப்ரொடியூசருக்கு நீங்கள் ஏதாவது ராயல்ட்டி கொடுத்தீங்களாங்கிற கேள்வி அடிஷ்னலாக வருது. அப்புறம் ஒரு பழைய படத்தின் பாடலை தான் நாங்கள் வந்து இப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவர் வந்து இளையராஜாவுக்கு ஆதரவாக பேசுகிறதா ஆரம்பித்து இளையராஜாவுக்கு எதிராக முடிச்சிட்டார். ஸோ அதுதான்
அந்த மொத்த உரையினுடைய சாராம்சமும். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு அண்ணனுக்கு ஆதரவாக தம்பி பேசுகிறது ஒரு பெரிய வியப்பு இல்லை. இங்கே நம்ம வந்து மையமாக நின்று பேசணும். நம்மெல்லாம் இளையராஜாவுடைய ரசிகர்கள் தான். இளையராஜா பாடல் இல்லாமல் நமக்கு வந்து பொழுது விடியறதும் இல்லை, முடியறதும் இல்லை. நான்லாம் அவருடைய வெறி பிடிச்ச ரசிகன், அது வேற. ஆனால் சட்டம் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது சட்டத்தின்படி தான் எல்லாருமே நடக்கணும். இங்கே பல பேருக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. எல்லாருமே இளையராஜா போட்ட பாட்டு தானே, அவர்கிட்ட பணம் கொடுத்துட்டு வாங்குறதுல என்ன கேடுன்னெலாம் பல பேர் பேசுகிறாங்க. அதை மேலோட்டமாக அவங்க அணுகிறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக அந்த பட நிறுவனம் இளையராஜா யார்கிட்ட வந்து இந்த பாடல்களை விற்பதற்கான ரைட்ஸை கொடுத்துருக்கோ அந்த நிறுவனத்திட்டேருந்து அவங்க அனுமதி வாங்கிட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் சென்சாரே வாங்க முடியாது. அவங்களுக்கு என்ன பணம் கேட்டாங்களோ அதை கொடுத்துட்டாங்க. இது வந்து சட்டப்படி நடந்த ஒரு விஷயம். ஆனால் கங்கைமரன் அந்த மேடையில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் காப்பிரைட்டை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறோன்றாரு. அது எப்படி நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு வேர்ல்டு சட்டத்தை ஃபாலோ பண்ணுவீங்க? இந்திய சட்டத்தை தானே ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே எல்லாமே மாற்ற போகிறோம்லாம் சொல்கிறாரு. அது வேறு, மாறுற வரைக்கும் என்னவோ அதுதானே இங்கே பேசப்படும். ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொல்லுவோமே, அகத்தியான்னு ஒரு படம் வந்துச்சு. பா விஜய் டைரக்ஷனில் வந்த படம். யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக்கு. அதில் வந்து மூடுபனிங்கிற படத்தில் உள்ள ஒரு பாட்டு, இளையராஜாவோடைய 100வது படம் அது, என் இனிய பொன்னிலாவேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை அந்த படத்தில் அவர் பயன்படுத்தணும்னு நினச்சி விஜய் யேசுதாஸை வச்சு மறுபடி பாட வச்சு அந்த பாட்டை பயன்படுத்திட்டார். நேராக சரிகம நோட்டீஸ் அனுப்பிச்சிருச்சு. ஓகே, நீங்கள் உங்களுக்கு அனுமதி கிடையாது, அந்த அனுமதி எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நினச்சி. இப்போ கோர்ட்டுக்கு போனால் நீதிமன்றமே அந்த பாட்டை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாதுன்ட்டு அகத்தியா படத்துக்கு. அப்போ அதுதானே முடிவு. இப்போ எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் அதை தானே அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ குட் பேட் அக்லி கூட நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா இதுதான் தீர்ப்பாக வரும். ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து ரெக்கார்டிங் அதாவது இந்த பாடல்களை வாங்கின நிறுவனத்துக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக போயிட்டு இருக்குது. அதற்கு இன்னும் தீர்ப்பு வரலை. அது வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடரும். அந்த தீர்ப்பு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. குறிப்பாக காப்பிரைட் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து இளையராஜா ஆதரிக்கிறவங்க தான் வந்து மேலோட்டமாக ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே, லப்பர் பந்தில் வந்து அவருடைய பாடல்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட இணை இயக்குனர் வந்து வெளிப்படையாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஈஸியாக வந்து இளையராஜா அவருடைய பாடல்கள் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. தமிழ் படம் அப்படிங்கிற ஒரு படத்தோட டேரக்டருமே வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருமே வந்து நாங்கள் ப்ரொமோஷனுக்காக இளையராஜா சார்கிட்ட ஒரு பாடல் அனுமதி கேட்டோம், உடனே கொடுத்துட்டாங்க. வெற்றிமாறன் கூட அதில் ஏதோ பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பயன்படுத்துறது என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்களே, இளையராஜாவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களாம். இல்லை, இருக்கலாம். இப்போ அவர் வந்து இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி நடந்துப்போம். இப்போ அவருக்கு வந்து யாரெல்லாம் பிடிக்குதோ பரவாயில்லப்பா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது வந்து சில பேர் போகிறவங்கள்ட்ட எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு அவர் கேட்டிருக்கலாம். இது ரெண்டுமே நடக்குது அங்கே. அப்போ கங்கைமரன் சொல்கிற மாதிரி எங்கள் அண்ணன்ட்ட போய் நீங்கள் அனுமதி கேட்டால் நீ பயன்படுத்திக்கன்னு சொல்லிடுவார். காசு கேட்க மாட்டார், இருக்கிற காசையும் செலவு பண்ண முடியலன்ற அப்படின்னு சொல்ல மாட்டார் அவர். இவர் சொல்கிறாரு, பட் அப்படி எல்லாருக்கும் நடக்குதுன்னா இல்லை இல்லையா? அப்போ எப்படி அவர்கிட்ட போய் இன்னொன்று வந்து முறை என்னவோ அது வழியாக தான் போக முடியும். சட்டம் வந்து என்ன சொல்லுதோ அது வழியாக தான் போக முடியும். இப்போ மூடுபனி படத்தில் இளையராஜாவினுடைய படம், அதில் வந்து அதுவும் 100வது படம், அவர் பையன் பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்போ அதுதானே. இப்போ இளையராஜாட்ட போய் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு வந்தால் கூட சரிகமாக நோட்டீஸ் அனுப்புனா நீங்கள் அவங்களுக்கும் பணம் கொடுத்து தானே ஆகணும். இப்போ குட் பேட் அக்லிக்கே அப்படி ஒன்று நடக்குதுன்னு வைங்க. நேராக போய் முதல்ல இளையராஜாட்ட சார் நீங்கள் இந்த பாடல் நான் பயன்படுத்திக்கிறேன் அனுமதி கொடுங்கன்னா கொடுத்துட்றாருன்னே வைங்க. இவங்க சும்மா இருப்பாங்களா என்ன? அப்போ இவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்போ இவங்களுக்கும் நீங்கள் பணம் கொடுக்கணும். அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா நீதிமன்றம் சீக்கிரமாக தீர்ப்பை சொல்லணும். அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று இந்த பணத்தை வாங்கி 2 பேரும் ஆளுக்கு பாதி எடுத்துக்கங்க, அல்லது முழுக்க முழுக்க இளையராஜாவுக்கு தான், அல்லது முழுக்க முழுக்க அந்த படத்தை வாங்கின நிறுவனம் தான் பாடல்களை வாங்கினது. இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடணும். பட் இது வரைக்கும் வராது தான் இந்த பிரச்சனையில் தொடர்ந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. ஏன்னா சமீபத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துக்குமே வந்து குணா படத்தில் இருந்த பாடல் யூஸ் பண்ணதுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க. நோட்டீஸ் அனுப்புனோடனே அந்த படக்குள்ளலாம் போய் சந்திச்சு கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க இல்லையா? அவங்க கொடுத்துருக்க தேவையில்லை இல்லையா? இல்லை, இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய உயிரே இளையராஜாவோட பாட்டு தான். அந்த குணா படத்தில் வர்ற அந்த பாடல் தான் அந்த படத்தின் உயிரே. அந்த பாடலை பாடிக்கிட்டு அந்த மேலே அந்த உருவத்தை தூக்கிட்டு வரும்பொழுது ஒரு தியேட்டரில் ஒரு கைத்தட்டல் வருதுல்ல, அது எல்லாமே கலந்தது. அப்போ அந்த ஜீவன் வந்து இளையராஜா பாடல் இல்லைன்னா கெட்டு போயிருக்கும். அப்போ அவங்க வந்து ஒரு தார்மீக ரீதியாக கொடுக்குறாங்க, சட்டப்படி கொடுக்கல. எதுக்கு அவர் சாபத்தை நம்ம வாங்கணும், கொடுத்துருவோமே அப்படின்னு அவங்க கொடுத்துட்றாங்க. கோர்ட்டுக்கு போனால் செல்லுமான்னு நமக்கு தெரில. கோர்ட்டுக்கு போனால் நிச்சயமாக வந்து அவங்க ஒரு முடிவெடுத்தாங்களே ஏற்கனவே, அதுதான் செல்லுபடி ஆகும். ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது இப்போ ஒரு அவருடைய பாடலை போட்டோம், அந்த கதைக்கு அது பொருத்தமாக இருந்துச்சு,
அதுதான் வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அப்போ தார்மீக ரீதியாக நம்ம கொடுத்துருவோம்னு கொடுத்துட்றாங்க. இது எல்லா படத்துக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த படத்தில் இந்த இளமை இதை பாட்டை அப்படியே தூக்கிட்டு ஃபைட்டாகவே வச்சுருங்களா? அதை என்ன கெட்டு போச்சு? அஜித் ரசிகர்கள் தான் அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு தடவை கை தட்டிட்டு போகிறேன் அந்த பாட்டு வேணும்னு யாராவது கேட்டானா? ஆதிக்க ரவிச்சந்திரன் ஆசைப்பட்டார் வச்சு. தேவா பாட்டு போட்டிருந்தா கூட என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. எதை போட்டிருந்தாலும் அப்போ அது எது தேவை, எது இவங்க விருப்பத்துக்கு வச்சாங்கன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு இடத்துல ரைட்ஸ் வாங்கினதான் சரின்னு நினைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இந்த லப்பர் பந்து படமெல்லாம் கங்கைமரன் பேசும்போது சொல்கிறாரு, எங்கள் பாடல்களை போட்டு தான் நீங்கள் கைத்தட்டல் வாங்குறீங்க, இல்லைன்னா இப்போ உள்ள இசையமைப்பாளர்களுக்கு பெருசாக பாட்டெல்லாம் போட தெரில அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாரு. 7 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் பாட்டு போட மாட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இன்னைக்கு இருக்கிற ஸ்டைல் மாறி போச்சு. பாடல்களுக்கான ஸ்டைலுங்கிறது மாறிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ அனிருத்து பாடலில் நாம் தொடர்ந்து இளையராஜா பாட்டை கேட்குறதுனால நமக்கு இறைச்சலாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அதை தானே கொண்டாடுது. இப்போ பெங்களூரில் கான்சர்ட் ஒன்று பண்ணார், டிக்கெட்டை ஓப்பன் பண்ணி 1 மணி நேரத்தில் 20,000 டிக்கெட்டு விற்று போச்சு. 1 மணி நேரத்துலையே 80,000 பேர் வெயிட்டிங்கு. அதுக்கப்புறம் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னடா இது 80,000 பேர் வருத்தப்படுவாங்களேன்ட்டு மறுநாளும் வைக்கிறாங்க அதே நிகழ்ச்சியை. அதுக்கப்புறம் ஒரு 20,000 டிக்கெட் விற்கிது. ஸோ அப்போ ஒரு தலைமுறை அதை ரசிக்க பழகிருச்சு இல்லை. அப்போ நாம் ஃபேட் அவுட் ஆகிடணும்னு தான் அர்த்தம். இப்போ எம்எஸ்வி காலத்தில் இளையராஜா வந்தார், அது வரைக்கும் எம்எஸ்வியை கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இளையராஜா வந்தோன்னா மெல்ல அதுலேருந்து இளையராஜாட்ட வந்துட்டோம்ல. இப்போ இளையராஜாவை நகர்த்தி வச்சுட்டு அனிருத்திட்ட வந்துட்டாங்க, ஜிவி பிரகாஷ்ட வந்துட்டாங்க, இமான்கிட்ட வந்துட்டாங்க, இன்னும் பல பேர் இங்கே இருக்காங்க வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இவங்களுக்கு பாட்டே போட தெரிலன்னா இவ்வளோ கூட்டம் எப்படி அவங்கள்ட்ட வரும்? அப்போ அந்த தலைமுறை மாற்றம், அவங்க ரசனை மாற்றம்ங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இப்போ காலகட்டத்தை வலியுறுத்துவது மாதிரி பாடல்களை வைக்கிறாங்க படத்தில். இப்போ லப்பர் பந்து படத்தை பொறுத்தளவுக்கு விஜயகாந்தினுடைய ரசிகர் அவர் சில நேரங்களில் காலகட்டத்தை சொல்வதற்காக சில பாடல்களை பயன்படுத்துவாங்க. அப்படியும் இளையராஜா பாடல்களை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் குறை சொல்ல முடியாது. எங்கள் பாடல்களை வச்சு தான் நீங்கள் வாழுறீங்கன்னு சொல்லவே முடியாது. பட் அவர் ஏதோ சொல்கிறார். லீகல் டீம் ஸ்ட்ராங்காக இல்லையோ, ஒரு தவறான ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்களோ? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மூடு பண்ணி படம் அவர் மியூசிக் பண்ண டைரக்டர் ஒரு பையனுக்கே யூஸ் பண்ண முடியாதுன்னு கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இளையராஜா சார் போகும் இல்லையா? தெரிஞ்சு ஏன் நோட்டீஸ்? இல்லை, அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்போ இளையராஜாவினுடைய புகழை கெடுப்பதற்காக இதெல்லாம் நடக்குதோன்னு நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ இளையராஜா பணம் கேட்குறாரு, சட்டையை பிடிச்சி கேட்குறாருங்கிற அளவுக்கு வெளியில் செய்திகள் வர வர வெறுப்பு என்ன ஆகும்னா இளையராஜா மேலே தான் வரும். ஏன் உங்களுக்கு ஒரு பேராசை இளையராஜா, ஏன் அவருக்கு இவ்வளோ பேராசை அப்படின்னு வரும். அப்போ அதை இளையராஜா ரசிகர்கள் விரும்புறதில்ல. ஆனாலும் இங்கே அவரை ராங்காக கைட் பண்ணுறாங்களோன்னு தான் நமக்கு தோணுது. இப்போ இளையராஜா ஒருவேளை கேட்டால் கூட, ஐயா இந்த மாதிரி கோர்ட்டில் பிரச்சனை இருக்குது, என்னைக்கு தீர்ப்பு வருதோ அன்னைக்கு தான் இது ஒரு உறுதியான முடிவுக்கு நம்ம வர முடியும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வட்டியும் முதலுமா ஒருவேளை நமக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துச்சுன்னா இப்போ இவங்கெல்லாம் எங்கே போயிட போகிறாங்க, வட்டியும் முதலுமா வசூல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்களும் கூடவே இந்த மாதிரி பண்ணுறது தான் சங்கடமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான நிறைய அப்டேட்டுகள் எங்களுக்கு கொடுத்தீங்க, நடந்து கொடுக்கணும். நன்றி.